புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணிக்கான 6 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் இளமுதன். விவரம் என்ன? தற்போது காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? இப்ப விசிக தனித்து போட்டியிடுறதா சொல்லியிருக்காங்க. இதனால் யாருக்கு ஆதாயம், யாருக்கு நஷ்டம்? புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது தொடக்கத்திலிருந்து ஒரு குழப்பமான மனநிலை தான் காணப்பட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தன. அதில் காங்கிரசுக்கு 15 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன, திமுகவுக்கு 9, விடுதலை சிறுத்தை மற்றும் சிபிஐக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதில் ஏனமில் காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தாமல் 14 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தியது. அதில் 2 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 9 இடங்களில் நின்ற திமுக 6 இடங்களை வென்று எதிர்கட்சியாக களம் கண்டது. இந்த முறை இதே கூட்டணி தொடர்கிறது. இதில் நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதில் விசிகாவுக்கு 1, சிபிஐக்கு 1 என்று கூறப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வராத காரணத்தினால் மன உளைச்சலுக்கு பிறகு நாங்கள் தனித்து களம் காண முடிவு செய்திருக்கிறோம். 3 தொகுதிகளில் மட்டும் நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் நீண்ட அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உசுடு, உழவர்கரை, நெட்டப்பாக்கம் ஆகிய 3 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம். மற்ற தொகுதிகளில் மதசார்பற்ற கூட்டணி ஆதரவோடு செயல்படுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை உழவர்கரை மற்றும் தட்டாஞ்சாடியில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். தங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கினால் மட்டும் போதும், அதில் தட்டாஞ்சாடி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தட்டாஞ்சாடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தலைவரான வைத்திலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் வாபஸ் பெற்றால் மட்டுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடம் கிடைக்கும். இந்த குழப்பத்தின் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்டும் உயர்மட்ட கூட்டத்தை தற்போது கூட்டி என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாத நிலையில் தான் அவர் காணப்படுகிறார்கள். இந்த விடுதலை சிறுத்தைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் இந்த நிலை என்றால் காங்கிரஸ் கட்சி முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 16 தொகுதிகள் அல்லாது கூடுதலாக ஒரு 6 தொகுதிகளுக்கு அவர்கள் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கொடுத்து வேட்புமனு தாக்கல் செய்து சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது திமுக குறிப்பிட்ட அந்த 13 தொகுதிகளுக்கு மட்டும் ஏ ஃபார்ம் கொடுத்து, பி ஃபார்ம் கொடுத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேட்பாளர் சரியாக முறையில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை கூடுதலாக 6 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களோட வேட்புமனுவை வாபஸ் பெற்றால் மட்டும்தான் இந்த கூட்டணி ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவான நிலைக்கு வரும். அப்படி என்ன என்று அந்த 4 தொகுதியில் காங்கிரசும் திமுக நேரடியாக வேட்புமனு செய்திருக்காங்க. அதாவது நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் கார்த்திகேயன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் எம்என்ஆர் பாலனும் இளைஞர் அணி தலைவர் ஆனந்தபாபும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார். இதில் ஒரு கட்சியை சேர்ந்தவர் கண்டிப்பாக வாபஸ் பெற வேண்டும். அதே போல் ராஜ்பவன் தொகுதியை பொறுத்தவரை திமுகவில் விக்னேஷ் கண்ணனும் காங்கிரஸில் குமரனும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கார். இதில் ஒருவர் வாபஸ் பெற வேண்டும். காலாப்பட்டு தொகுதியில் திமுக செந்திலும் காங்கிரஸில் ஷாஜகானும் வாபஸ் செய்திருக்கிறார்கள், வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மங்கலம் தொகுதியை பொறுத்தவரை திமுகவில் ரங்கன், காங்கிரஸில் ரகுபதி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த 4 தொகுதியில் நேரடியாக காங்கிரசும் திமுகவும் வேட்புமனு தாக்கல் செய்து இதில் கண்டிப்பாக காங்கிரஸ் 4 தொகுதியிலே வாபஸ் பெற வேண்டும். அதே போல தட்டாஞ்சாவடி, ஏற்கனவே கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸில் வைத்திலிங்கமும் இந்திய கம்யூனிஸ்டில் சலீமும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் கண்டிப்பாக காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெற வேண்டும். அதே போல உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கரன் சுயேட்சையாக போட்டியிட்டவர். அவர் இப்ப காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்திருக்கார். விசிகாவில் செல்வ புஷ்பலதா, மகளிர் அணி சேர்ந்த செல்வ புஷ்பலதா மனு தாக்கல் செய்திருக்கார்கள். இதிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியை வாபஸ் பெற வேண்டும். கிட்டத்தட்ட 6 தொகுதிகளை காங்கிரஸ் விட்டுக் கொடுத்தால் மட்டும்தான் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகும். விரிவான தகவலுக்கு நன்றி.